friends, welcome to Artistry. இன்னைக்கான வீடியோல balcony garden எப்படி அரேஞ்ச் பண்றதுன்னு தான் பார்க்க போறோங்க. இதுக்கு முன்னாடி balcony garden arrangement பத்தி ஒரு வீடியோ போட்டுருக்கேங்க. அந்த வீடியோ போடும்போது நமக்கிட்ட ரொம்ப கம்மியான plants plant varieties ரொம்ப கம்மியா இருந்துச்சு. இப்போ plant varieties நிறைய இருக்கு, நிறைய planters இருக்கு. and இந்த சின்ன ஸ்பேஸ்லயே எப்படி அதை திருப்பவும் ரீவாம்ப் பண்ண போறோம்னா இன்னைக்கான வீடியோல நம்ம பார்க்க போறோம். நம்ம balconyல இருந்து எல்லா செடிகளையும் கொண்டு வந்து இந்த ஸ்டெப்ஸ்க்குள்ள அடுக்கி வச்சிருக்கேங்க. இப்போ இதுக்குள்ள எல்லாம் கரெக்ட்டா அரேஞ்ச் பண்றதுக்கான நேரம் வந்துருச்சு. இப்போ இங்க இருக்கிறதெல்லாம் எடுத்து அந்த சைடு ஷிஃப்ட் பண்ணிடலாங்க. இப்போ இந்த பக்கத்துல இருக்கிற எல்லா பிளான்டர்ஸையும் நம்ம ரிமூவ் பண்ணிட்டோங்க. இதை கொஞ்சம் கூட்டி ரெடி பண்ணிட்டு ரெண்டு செங்கலா அடுக்கி வச்சிருக்கேங்க. இதுக்கு மேல ஒரு சிமெண்ட் ஷீட் வைக்க போறேன். இதோட கனெக்டடா இன்னொரு சிமெண்ட் ஷீட்டையும் வைக்க போறேங்க. இந்த சிமெண்ட் ஷீட் நல்ல வெயிட் தாங்குங்கறனால நல்ல வெயிட்டான பிளான்டர்ஸும் நல்ல பெருசா அகலமா இருக்கக்கூடிய எல்லா பிளான்டர்ஸும் இந்த சைடு வைக்க போறேங்க. நல்ல பெருசா அகலமா வெயிட்டா இருக்கக்கூடிய எல்லா பிளான்டர்ஸையும் ஒரு சைடு அடுக்கிட்டோங்க. அதே மாதிரி பெருசா மரம் மாதிரி வளரக்கூடிய செடிகளையும் அதே சைடுல தான் வச்சிருக்கோங்க. இப்ப மத்த பிளான்டர்ஸ் வைக்கிறதுக்கான இடத்தையும் அரேஞ்ச் பண்ணிடலாங்க. இதோட ஆப்போசிட் சைடுல பலகையெல்லாம் வச்சு அரேஞ்ச் பண்றதுக்கு ஆரம்பிச்சிடலாங்க. இந்த சைடு 2 பலகையை வச்சு அது மேல பிளான்டர்ஸ் வச்சிடலாங்க. இதுலயுமே ஓரளவுக்கு பெருசாவும் கொஞ்சம் வெயிட்டா இருக்கக்கூடிய பிளான்டர்ஸ் எல்லாம் ஓரமா வைக்கிறதுக்கு ஆரம்பிக்கலாங்க. இப்போ இதோட ஆப்போசிட் சைடுல நல்ல ஸ்ட்ராங்கான பிளாஸ்டிக் ஷீட் யூஸ் பண்ணி இன்னொரு பிளாட்ஃபார்ம் ரெடி பண்ணிட்டு இருக்கோங்க. இது பாத்தீங்கன்னா இதுக்கு பின்னாடி இருக்கிற சிமெண்ட் ஷீட்டை விட கொஞ்சம் ஹைட் கம்மியா இருக்கிற மாதிரி தான் அரேஞ்ச் பண்ணிருக்கேங்க. இந்த மாதிரி அரேஞ்ச் பண்றதுனால முன்னாடி இருக்கிற பிளான்டர்ஸ் எதுவுமே பின்னாடி இருக்கிற பிளான்டர்ஸை மறைக்காது. அதே நேரத்துல நல்ல ஸ்பேஷியஸாவும் இருக்கும் இடம் பாக்குறதுக்கு. இன்னொரு சைடு செவுத்து மேலேயே டேங்கிள் ஹார்ட் செடியோட பிளான்டர்ஸ் எல்லாம் வச்சிருக்கேங்க. அதுக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய கம்பிகள்ல ஹேங்கிங் பிளான்டர்ஸையும் மாட்டிருக்கோங்க. இப்ப வெளிய இருந்து பாக்குறதுக்கு நம்ம கார்டன் எப்படி இருக்குன்னு பாக்கலாங்க. இந்த ஹேங்கிங் பிளான்டர்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா நல்ல பெருசா அகலமா இருக்கு. இதுக்குள்ள நிறைய செடிகளை நான் வச்சிருக்கேன். ஒரே பிளான்டருக்குள்ள பாத்தீங்கன்னா ஒரு 4-5 செக்ஷனா பிரிச்சு அதுல நிறைய செடி வச்சிருக்கேன். நிறைய வெரைட்டி ஆஃப் செடிகள் அதுல இருக்கும். முக்காவாசி எல்லாமே சக்யூலண்ட் வெரைட்டியா இருந்தாலும் நிறைய பூ பூக்கிற மாதிரி செடிகளும் நான் வச்சிருக்கேன். இப்போ இந்த ப்ளூ கலர் ஷீட் மேல பாத்தீங்கன்னா நல்ல கஸ்டமைஸ்டான பிளான்டர்ஸ் எல்லாம் வச்சிருக்கேன். கற்பூரவல்லி, பர்ஸ்லேன், வெள்ளாரை, ஜினியா, டேபிள் ரோஸ், டெசர்ட் ரோஸ், துளசி, திருநீர் பத்தினின்னு நிறைய செடி வச்சிருக்கோம் இங்க. இதுக்கு முன்னாடி நம்ம பால்கனி கார்டன் எப்படி அரேஞ்ச் பண்ணிருக்கோம்னு பாக்குறதுக்கு மேல இருக்கிற ஐ பட்டன் பிரஸ் பண்ணி பாத்துக்கோங்க. இல்லைன்னா டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல இருக்கிற லிங்க் பிரஸ் பண்ணி பாத்துக்கோங்க. இந்த டயர் பிளான்டர்ஸ் முதல்ல இருந்து அதே அரேஞ்ச்மெண்ட்ல தான் இருக்குங்க. இதை நான் எந்த ஒரு மாற்றமும் பண்ணல. உள்ள இருக்கிற செடிகளை மட்டும் மாத்திருக்கேங்க. நந்திய வட்டம்லாம் இப்பதான் புதுசா வாங்கிட்டு வந்திருக்கோங்க. இந்த முறை பால்கனி கார்டன் எந்த பேசிஸ்ல அரேஞ்ச் பண்ணிருக்கேன்னு பாத்தீங்கன்னா கொஞ்சமாச்சு பால்கனி பார்க்கறது ஸ்பேஷியஸா தெரியுற மாதிரி அரேஞ்ச் பண்ணிருக்கேன். இப்ப நிறைய பிளான்டர்ஸ் வச்சா கூட இந்த இடம் பாக்குறதுக்கு ஓரளவுக்கு ஸ்பேஷியஸா தான் இருக்குங்க. அடுத்தது பாத்தீங்கன்னா எந்த பிளான்ட்ஸும் இன்னொரு பிளான்ட்ஸை டிஸ்டர்ப் பண்ணக்கூடாதுங்கிற மாதிரி ஓரளவுக்கு ஸ்பேஸ் நடுவில் விட்டு வச்சிருக்கேன். எல்லா பிளான்ட்ஸும் கொஞ்சம் ஹைட் ஆர்டர்ல இருக்கிற மாதிரி அரேஞ்ச் பண்ணிருக்கேன். ஸோ தண்ணி ஊற்றும் போது ஈஸியா இருக்கும். போன முறை எல்லா பெரிய பிளான்டர்ஸ் எல்லாம் முன்னாடி வச்சிருந்தேன், சின்ன பிளான்டர்ஸ் எல்லாம் பின்னாடி வச்சிருந்தேன், கொஞ்சம் கிளம்ஸியா வச்சிருந்தேன். அப்போ தண்ணி ஊற்றும் போது ஒவ்வொரு முறையும் எட்டி தண்ணி ஊற்ற வேண்டியதா இருந்துச்சு. ஸோ தண்ணி ஊத்துறதுக்கு எப்படி ஈஸியா இருக்குமோ அந்த மாதிரி அரேஞ்ச் பண்ணிருக்கேன். இன்னொன்னு பாத்தீங்கன்னா போன முறை எல்லா செடிகளும் டைரக்டா நிலத்து மேல வச்சிருந்தேன். தண்ணி ஊற்றும் போது கீழே தண்ணி தேங்கி நிற்கும். அதே மாதிரி சில டைம்ஸ் இலைகள்லாம் போய் செடிகளுக்கு நடுவில் மாட்டிக்கும். ஒவ்வொரு முறையும் கிளீன் பண்ணும்போது கூட்டும் போது எல்லா செடிகளையும் தள்ளி வச்சு அப்புறம் ஃபர்ஸ்ட்ல இருந்து கூட்டணும். ஆல்மோஸ்ட் எனக்கு டபுள் த ஒர்க் இருந்த மாதிரி இருந்துச்சு. அதனால இந்த முறை என்ன பண்ணிட்டேன்னா சிமெண்ட் ஷீட்ஸ் பலகைன்னு எடுத்துட்டு வந்துட்டு ஒரு பிளாட்ஃபார்ம் ரைஸ் பண்ணி அதுக்கு மேலதான் எல்லா செடிகளையும் வச்சிருக்கேங்க. இந்த பால்கனில நம்ம நிக்கும் போது பால்கனி கார்டனோட வியூ இப்படிதான் இருக்குங்க. நல்ல மரமா வளரக்கூடிய மருதாணி செடி, அரளி செடி, உண்ணி செடி எல்லாம் ஓரமா வச்சுட்டோங்க. அது மத்த பிளான்ட்ஸ் டிஸ்டர்ப் பண்ணக்கூடாதுங்கிறதுக்காக. போன முறை இருந்ததை விட இந்த முறை பிளான்ட்ஸும் அதிகமாயிடுச்சுங்க. ஸோ எல்லாத்தையும் கச்சன்னு வைக்கக்கூடாதுங்கிறதுக்காக தான் இந்த அரேஞ்ச்மெண்ட் பண்ணேன். மெயினா பாக்கிறதுக்கு நீட்டா இருக்கணும், ஸ்பேஷியஸா இருக்கணும், மெயின்டைன் பண்றதுக்கு ரொம்ப ஈஸியா இருக்கணும், தண்ணி ஊத்துறதுக்கு அதை விட ஈஸியா இருக்கணும். இதெல்லாம் பேஸ் பண்ணி தான் இதை அரேஞ்ச் பண்ணிருக்கேங்க.
இந்த பக்கம் வச்சிருக்கிற செடிகளும் மேல இருக்கிற செடிகள் எல்லாம் மறைக்காம ஒரு மீடியமான ஹைட்ல தான் வளருதுங்க. இதே வீடியோவை நீங்க இங்கிலீஷ்ல பாக்குறதுக்கு மேல இருக்கிற ஐ பட்டன் பிரஸ் பண்ணி பாத்துக்கோங்க, இல்லைன்னா டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல இருக்கிற லிங்க் பிரஸ் பண்ணி பாத்துக்கோங்க. இந்த பால்கனி அரேஞ்ச்மெண்ட் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பா இந்த வீடியோக்கு லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸோட இதை ஷேர் பண்ணுங்க. இது வரைக்கும் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காம ஷாலுஸ் ஆர்டிஸ்ட்ரிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.